இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய கன்ஃப்ரண்டிங் மார்ஜினலைசேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் இப்போ நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான சாப்டர். ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான், மற்றபடி நமக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நம்ம ப்ரீவியஸ் சாப்டர் என்ன பார்த்தோம், ஒரு 2 குரூப் இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட வந்து அந்த இன்இக்வாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அண்ட் அதை அவங்க எப்படிலாம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணி வந்தாங்க. ஒரு சமய ஆறுதல், அதாவது ரிலீஜியஸ் சோலன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், ஒரு ஆயுத போராட்டம், சுய முன்னேற்றம், கல்வி மூலியமா, ஒரு பொருளாதார மேம்படு மூலியமா, இந்த மாதிரி பல விஷயங்களை தங்களை வந்து ஒரு நிலைமை நாட்டிக்கிட்டு அதை வந்து சமாளிச்சாங்க. அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல பார்த்தோமா. ஸோ இந்த சாப்டர்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இந்த குரூப்ஸ் இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவலோ அவங்களோட அந்த ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அது எப்படிலாம் வந்து சவாலா எடுத்து அதுல இருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஆதிவாசி, தலித்ஸ், முஸ்லீம்ஸ், விமென்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே நம்மளோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட ஒரு சிட்டிசன்ஸ் தான், குடிமகன்கள் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களையும் இந்த ஒரு தேசத்தில், இந்த ஒரு கண்ட்ரியில எல்லாரையும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ண வந்து சொன்னாங்க. கான்ஸ்டியூஷனில் போய் அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வோக்கிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை கோருதல் அப்படின்னு நடத்தும். கான்ஸ்டியூஷனா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வந்துருக்கோம் இல்லையா. கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, த பிரின்சிபல் தட் மேக் அவர் சொசைட்டி அண்ட் பாலிசி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது. இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு லிஸ்ட் நிறைய இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா, அது நிறைய இம்பார்ட்டண்டான நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியுது. இந்த ஒரு உரிமைகள், இந்த ஒரு ரைட்ஸ், இது எல்லாமே எல்லா இந்தியன்ஸ்க்குமே சமமாக தான் கிடைக்கணும். ஒதுக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ரைட்ஸை 2 வகையாக வந்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், அவங்க எதுக்காக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வலியுறுத்துறாங்க அப்படின்னா, அந்த வலியுறுத்துறது மூலியமா அவங்க என்னது, அவங்க தங்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதியை ரெகக்னைஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சொன்னாங்களே கவர்மெண்ட் கிட்ட, இந்த ஒரு விஷயத்தையே சட்டமா நீங்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் வந்து வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 17 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி சின் அப்படின்னு சொல்லுது இல்லையா. தீண்டாமையை ஒழிக்கணும், தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, தலித் மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வகையான பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து படிக்கிறதுக்கோ, கோயிலுக்குள்ள வந்து நுழையிறதுக்கோ, பப்ளிக் ஃபெசிலிட்டிஸை வந்து பயன்படுத்துறதுக்கோ யாராலும் தடுக்க முடியாது. அவங்கள தடுக்க நினைச்சா இது வந்து ஒரு சட்டத்துக்கு ஒரு முரண்பாடான செயல். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து டாலரேட் பண்ணாது. ஸோ இப்படி அன்டச்சபிலிட்டி பண்றது மூலியமா அந்த ஒரு பர்சன், அந்த ஒரு கம்யூனிட்டி வந்து கண்டிப்பா தண்டனைக்கு வந்து உள்ளாவாங்க. இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம் சொல்றாங்க. அதனால எந்த ஒரு நபரையும் நீங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது, உங்களுக்கு வந்து கல்வி கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், படிப்பு அப்படிங்கிறது உங்களோட கம்யூனிட்டிக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா. ஸோ இந்த ஒரு கான்ஸ்டியூஷன், இந்த ஒரு ஆர்டிகல் 17 இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஆர்டிகல் 17லயே இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த ஆர்டிகல் 17க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி நிறைய இன்னும் சப்செக்ஷன்ல எல்லாமே வந்து கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகல் 15 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மதம், இனம், சாதி, பாலினம், ஆணோ பெண்ணோ டிரான்ஸ்ஜெண்டரோ, இது மாதிரி எந்த மாதிரி வச்சோம், அவங்க எந்த இடத்துல பிறந்தாங்க, பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மாதிரி ஒரு அடிப்படையில கூட இந்த சிட்டிசன்ஸை வந்து நம்ம பாகுபாடு வந்து காமிக்க கூடாது. நீ அந்த ஊர்ல பிறந்த, அதனால உங்களுக்கு இந்த உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரியோ, எந்த ஒரு வகையான இந்த மதம், இனம், சாதி, பாலினம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதை வச்சு ஒரு மனிதனை நம்ம பாகுபாடு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா மீறின தப்பு, தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ ஒரு சில பர்சன்ஸோ இல்ல ஒரு சில கம்யூனிட்டியோ, ஏன் கவர்மெண்ட்டை கூட ஏதோ ஒரு கம்யூனிட்டியை, ஏதோ ஒரு பர்சனை இந்த ஒரு காரணத்துக்காக அவங்க மனசு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த இண்டிவிஜுவல் மேலேயோ, அந்த ஒரு கம்யூனிட்டி மேலேயோ, ஏன் கவர்மெண்ட் மேலேயும் கூட கேஸ் போட்டுட்டு இவங்களோட உரிமையை இவங்களுக்கு வாங்குறதுக்கு முழு அதிகாரம் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷனுக்கு அதை அட்ரஸ் பண்ணி இந்த அரசாங்கம் மூலியமா நீதி வழங்கணும் அப்படின்றத அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம். யாரு, பாதிக்கப்பட்ட பர்சனும் பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டி, இந்த ஒரு ரிலேட்டட் சார்ந்தவங்க இது பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம், இது ஃப்ரீடம் கிடையாது, நம்மளோட உரிமை. இந்த ஒரு உரிமையை நமக்கு நிலைநாட்டுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் நமக்கு ஒரு ஐடியா, ஒரு செக்ஷன் வந்து ஏற்படுத்தியிருக்கு.
இது மாதிரியே மற்ற ஒரு மைனாரிட்டி குரூப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் தங்களோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தனக்குன்னு உண்டான அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக ஒரு சில செக்ஷன்ஸ் வந்து வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கலாச்சாரம், கல்வி உரிமைகள் பொறுத்த வரைக்குமே முஸ்லீம்ஸ், பார்சிஸ் இந்த மாதிரியான குரூப் கம்யூனிட்டி எல்லாமே அவங்க வந்து ரைட்ஸ் டு கார்டியன் ஆஃப் தேர் கல்ச்சர் அண்ட் ரைட்ஸ் மேக் டிசிஷன். அவங்களோட ரிலீஜனுக்கு கார்டியனாக இருக்கிறதுக்கும் அந்த ரிலீஜனுக்கு சம்மந்தமான டிசிஷன்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு. சரியா, நீங்க வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க அதனால உங்களுக்கு இந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. ஸோ இதே மாதிரி பல்வேறு வகையான கல்ச்சர் ரைட்ஸை வழங்குறது மூலியமா கான்ஸ்டியூஷனுக்கு என்ன அப்படின்னா இது மாதிரியான கல்ச்சுரல் ரைட்ஸ் எல்லாமே வந்து உறுதிப்படுத்த வந்து முயற்சி செய்து நம்மளோட கான்ஸ்டியூஷன், நம்மளோட இந்த அரசியல் அமைப்பு. இதனால என்ன சொல்ல வராங்க, இந்த குரூப்ஸ் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்றதுனால இந்த மேஜரா இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியோட ஆதிக்கம் செலுத்தவோ இல்லை அழிக்கவோ கூடாது அப்படின்றதுக்காக தான் கான்ஸ்டியூஷன் வந்து இதை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் லாஸ் ஃபார் த மார்ஜினலைஸ்டு. கவர்மெண்ட் வந்து நிறைய லாஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகனா இந்த சிட்டிசன் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. அது பர்டிகுலராக அந்த விளிம்பு நிலையில மக்கள் வாழ்றாங்க இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த தலித் ஆகட்டும், ஆதிவாசிஸ் இவங்கெல்லாம் இன்னும் விளிம்பு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாம இல்லையா. ஸோ இவங்களுக்காகலாம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு சர்வே எடுக்கிறது, அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே ப்ரொமோட் பண்றது எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் குரூப்புக்கும் அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய முயற்சிகள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரொமோட்டிங் சோஷியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதியை ஊக்குவித்தல் அப்படின்னு அர்த்தம். கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பர்டிகுலரா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த ட்ரைப் ஏரியால அதிகமான தலித் மக்கள் வாழ்வாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு எது சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிறைய ஃப்ரீ ஹாஸ்டல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. யாருக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, இந்த ஆதிவாசி தலித் அந்த கம்யூனிட்டிஸான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட இடத்துலயே போயிட்டு அந்த ஹாஸ்டல் கட்டி கொடுக்கறது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வசதிலாம் வந்து இருக்காது, ஸோ அதனால அப்படி பண்ணாங்களாம். இந்த மாதிரி வசதிகளை வந்து வழங்குறதுக்கு மட்டும் இல்லாம இந்த இன்இக்வாலிட்டி லெவல்ல இருக்க அந்த இன்இக்வாலிட்டியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அதுக்குண்டான சட்டங்கள் வந்து நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி சட்டங்கள்ல ஒன்று தான் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா இடஒதுக்கீடு கொள்கை அப்படிங்கிற ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சம். என்னன்னா இந்த சட்டம் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு, அதிக சர்ச்சைக்குரியாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தலித் அண்ட் ஆதிவாசிங்களுக்கு வந்து ப்ராப்பராக எஜுகேஷன் கொடுக்கறது, கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் ஏற்றினாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு மாறுதலுக்கு உண்டான சட்டம் சொல்லலாம். ஏன்னா பல காலமா அவங்க எல்லாருமே ரொம்ப பேக்வேர்ட்ல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, நியூ ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இன்னும் நம்மள வந்து அதே மாதிரி அவங்களை இன்னும் பின்தங்கியே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளோட ஜனநாயக அரசாங்கம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், பாலிசி எல்லாம் எடுத்து அவங்கள வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது. ஆனால் இன்னும் வரைக்குமே இந்த மாதிரி எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எஸ்சி கேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷெட்யூல் கிளாஸ், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் எல்லாம் பிசி, எம்பிசி இது மாதிரிலாம் இருக்குல்ல, இவங்களோட பட்டியல் எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்த கேஸ்ட் நிறைய இருக்கு, பட்டியல் எல்லாமே ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து இருக்குமா. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல விண்ணப்பிக்கிறாங்களா, அப்ளை பண்றாங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்றக்கூடிய பர்சன்ஸ், இவங்கெல்லாம் என்ன செய்யணுமா, தங்களோட சாதி சர்டிபிகேட், தாங்க வந்து பழங்குடி நிலையில இருந்தா வந்திருக்கோம் அப்படிக்கு உண்டான அந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்கணுமா. அப்படி கொடுக்கும்போது செக் பண்ணி பார்ப்பாங்களாம், ஒரு குறிப்பிட்ட தலித் கேஸ்ட் இல்லைன்னா சர்டன் ட்ரைபோட அந்த லிஸ்ட்ல வந்து அந்த கவர்மெண்டோட லிஸ்ட்டை வந்து பொருந்தி போச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த இன்ஸ்டியூஷன்ல படிக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா அந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த பர்சனுக்கு, அந்த கேண்டிடேட்க்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்குமா. இந்த ரிசர்வேஷன் கோட்டால உங்களுக்கு வேலை எடுத்துக்கிறோம், இந்த ரிசர்வேஷன் கோட்டால நீங்க மேற்கொண்டு இது மாதிரி வந்து ஃபீஸ் இல்லாமல் படிக்கலாம், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி வசதியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான சட்டமும் கூட. அவங்க வந்து காலேஜில் அட்மிட் பண்ணுறதுக்கு, அது எஸ்பெஷலாக ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்லாம் கற்றுக்கிறதுக்கு, அதாவது மெடிக்கல் காலேஜில், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிஃபைன் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே இருக்கலாம், அவங்க எல்லாமே வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா எல்லா தலித் அண்ட் ட்ரைப் கேண்டிடேட்டுமே அட்மிஷன் இப்போ ஒரு காலேஜில் சேர போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரைப் மக்கள், இந்த தலித் மக்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க நிறைய மார்க் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது மூலியமா. இதை புரியுதா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் லெசன் வந்து
படிச்சாவே அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சு ஓடுது. ரீட் பண்ணவே ரொம்ப ஈஸியான லெசன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படிங்கிறது. இந்த பாலிசி மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரியில நிறைய ஸ்பெசிபிக் பாலிசிஸ் வந்து இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்கிறதுக்கு, அப்புறம் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்காக இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டானதா இருக்கும். ஸோ நான் வந்து சொல்றேன். அதுக்கு உண்டான ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிக்கலாம். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் உங்களோட இந்த லெவல்லாம் யோசிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. சரியா? இப்போ ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து நடத்துவாங்க. கோயில் ஃபங்க்ஷன் வந்து 5 நாளைக்கு வந்து நடக்குமா. என்ன ஒரு ஜங்மல் கஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல. ஸோ இந்த ஒரு ஊருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள், அதுக்கப்புறம் ஹானர் பண்ணப்பட்ட பர்சன்ஸ், ஒரு 20 பூசாரிக்கு முதற்கொண்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துப்பாங்களாம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அந்த தலித் கம்யூனிட்டியில இருந்து சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்களா, அங்க வந்திருப்பாங்களே அர்ச்சகர், அவங்க அர்ச்சகர் அவர்கள கால்கள் எல்லாமே கழுவி விட்டு அந்த கழுவுன அந்த தண்ணியை வந்து இவங்க வந்து குளிக்கணுமா. அப்படி குளிச்சோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இப்படிதான் கொஞ்சம் ரொம்ப நாளாவே பரம்பரையா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தலித் கம்யூனிட்டி இருக்க சார்ந்த நபர் இப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரியா? அது அந்த ஊர்ல வந்து ரத்னம் ஃபேமிலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பையன் பேர் இப்ப ரத்னம். ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க அப்பா தாத்தா இவங்க எல்லாமே முறைப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பா தாத்தா இவங்க யாரையுமே வந்து கோவிலுக்குள்ள வந்து அலோ பண்ண மாட்டாங்க. உள்ள வந்து நுழையக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வந்து தலித் மக்கள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. நுழைய விட மாட்டாங்க. ஆனா இந்த கோவில் ஃபங்க்ஷன் இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகுது அப்படிங்கும் போது மட்டும் அன்னைக்கு மட்டும் உள்ள நுழைய விட்டு இந்த மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே பண்றது வழக்கமா இருந்துச்சான். சரியா? இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு உண்டானது வருது. அவங்க நுழைய விட மாட்டாங்களே, இப்ப ஏன் நுழைய விட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இது வந்து அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு விசேஷம் அப்படி பண்றதுனால, இவங்க இப்படி பண்றதுனால ஒரு பெரிய மரியாதையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது, இது பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து ரத்னமோட டர்ன் வருது. ரத்னம் வந்து ஒரு 20 வயசு பையன். இவன் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து இவனோட டர்னு. இவன் வந்து இந்த சடங்குகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் மறுக்கிறான். இல்ல நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த நடைமுறை எல்லாமே எனக்கு இது மேல வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது கிடையாது. நாங்க ஒரு தலித் அப்படின்றதுக்காக இந்த சடங்குகளை வந்து செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. ரொம்ப தப்பான விஷயம். நான் இந்த மாதிரி சடங்கு யாரும் பண்ண மாட்டேன். யாரோட கால்களையும் கழுவி நான் இது மாதிரிலாம் வந்து குளிக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல. எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட ஸ்டாண்ட்ல வந்து நிலையா நிக்கிறான். இதை பார்த்து மத்த அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்கள் எல்லாரும், அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல் கேஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க, ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவனுக்கு இந்த ஒரு தைரியம் வந்துச்சு, எங்க இருந்து இப்படி பேசுறான், ஏன் இவங்க தானே பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் படிச்சிட்டான்ல, அதான் இவனோட நிலையே அவன் தெரியாம பேசுறான், நமக்கு ஈக்குவலா அவன் நினைச்சு பேசுறான்ல அப்படின்ற மாதிரி ஒரு படிச்ச திமிரு அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து மாத்தி கொண்டு போறாங்களாம். நம்ம ரத்னம் வந்து இதை பேசுறதை வச்சு அந்த ரத்னமோட ஃபேமிலியே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த பவர்ஃபுல் கேஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து சர்வே பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட இந்த வயல் வெளிகளை தான் டெய்லி வேஜஸ் தினக்கூலிக்கு லேபரா வந்து வேலை பாக்குறாங்க. இப்ப நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு எப்படி வேலை தருவாங்க, நம்ம எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி லைஃபை வந்து சர்வே பண்றது அப்படின்ற மாதிரி பல சிந்தனைகள் வந்து இருக்கு. ஆனா ரத்னம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். ஏன்னா அவன் படிச்சிருக்கான். ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது தெரியும். இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா எனக்கு. அதனால அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். எங்களதான் யாருமே நீங்க கோவிலுக்குள்ள விட மாட்டீங்கல்ல, நாங்க நுழையிறதே தப்பு, ஒரு பாவம், தீண்டாமை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி இந்த டைம்ல நாங்க நுழைஞ்சா மட்டும் இந்த தீண்டாமை உங்களுக்கு தாக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் எல்லாம் பேசிட்டு இவன் வந்து அவனோட டேர்ன் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. அவனோட நிலையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான். இந்த பவர்ஃபுல் கேஸ் வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரத்னத்தோட வந்து எப்படியாவது பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரத்னத்தையும் அவனோட கம்யூனிட்டி சார்ந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். யாருமே அவங்க கூட பேசக்கூடாது, யாருக்கும் அவங்க வந்து வேலை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. அண்ட் ஒரு நாள் நைட் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேர் அந்த ரத்னமோட ஃபேமிலிக்கு வந்து வில்லேஜ்ல உள்ள வந்துட்டு நைட்டோட நைட்டா அவங்களோட குடிசையெல்லாம் வந்து கொளுத்தி போட்டுறாங்க. ஸோ இதுல இருந்து ரத்னமும் அவங்க அம்மாவும் எப்படியோ தப்பிச்சு வந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த ரத்னத்தை வந்து ஃபோர்ஸா இல்ல நீ ஒதுக்கி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தள்ளிடுறாங்களாம். சரியா? ஸோ ரத்னம் வந்து அடுத்த நாள் என்ன பண்றான், அந்த நெருப்பு வச்சுட்டாங்க இல்லையா, நெருப்பு வச்சதுனால என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றான். அண்டர் ஷெட்யூல் கேஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஆக்ட் 1989 பிரகாரம் வந்து ஃபைல் பண்றான். இங்க கேஸ் நடந்துட்டே இருக்கு. மற்ற தலித் ஃபேமிலியில இருப்பாங்களே, இது வந்து ஒரு ஃபேமிலி, இவன் தலித், இவன் ஒரு ஃபேமிலி. மற்ற தலித் ஃபேமிலி இருக்கவங்க கூட பயந்து போயிட்டு இந்த பவர்ஃபுல் கேஸ்டுக்கு எதிராக பயந்து போயிட்டு இதை ஃபேஸ் பண்ண எங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. இவங்க சப்போர்ட்டுக்கு அந்த அளவுக்கு போகல, ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கேஸ் ஸ்டடி வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாவுக்கு, ஜேர்னலிஸ்ட்லாம் போகுது. ஸோ ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த கிராமத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ் நடந்துட்டே இருக்கும்போது இருந்தாலுமே அந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த ஒரு ஃபேமிலியை வந்து அப்படியே ஒதுக்கிய வச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் நான் சொன்னேன் இல்லையா, இதோட கருத்து உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து பாருங்க. சரியா, இதோட இது த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் த ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989. இது பிரகாரம் என்ன சொல்லுது, இந்த ரத்னம் கேஸ்க்கு முடிவு வந்துச்சா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரத்னம் வந்து சட்டத்தோட ஆதரவை வந்து நாடிறான் இல்லையா. ஸோ அவங்க வில்லேஜ்ல இருக்க கூட இவங்களை டாமினேட் பண்ற வயலேட் பண்ணக்கூடிய அந்த பவர்ஃபுல் கேஸ்டை எதிர்த்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸோ தலித் அண்ட் ட்ரைப் மக்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மோசமான நடத்தை, அவமானப்படுத்துறாங்களா, இதெல்லாம் எதிர்த்து கவர்மெண்ட்டுக்கு தீவிரமா நீங்க ஏதாவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் கொண்டு வந்து போடுறாங்க. ஸோ அதனாலதான் தலித் அண்ட் கோரிக்கைகளுக்கு ஆன்சர் பண்ற விதமா ஆக்ட் 1989 உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ட் வந்து வெறும் டெரிபிள் கிரைம்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம, டெரிபிள் கிரைம்ஸ் அப்படின்னா அதிபயங்கரமான குற்றம், இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த டியர்ஃபுல் டீட்ஸ் இருக்கு இல்லையா, பயங்கரமான செயல்கள் இருக்கு இல்லையா, மனசை வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பு தான் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த சட்டமும் இயற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்டத்தை வந்து நிறைய வகைகளா வந்து வகைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோட்ஸ் ஆஃப் ஹியூமிலேஷன் அப்படிங்கிறது, நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பர்சன் வந்து மனசு ரீதியாவோ உடல் ரீதியாவோ மற்றவங்களால காயப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த பர்சன் குற்றத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு ஷெட்யூல் கேஸ்ட் பர்சன் இல்லைனா ஒரு ஷெட்யூல் ட்ரைப் மெம்பர் வந்து போஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு இன்எடிபிளான ஒரு விஷயத்த குடிக்க வச்சாலோ சாப்பிட சொன்னாலோ அது தப்பு, அது குற்றத்துக்கு உள்ளானது, அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ஷெட்யூல் கேஸ்ட், இந்த ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கக்கூடிய மக்களை வந்து வலுக்கட்டாயமா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்றது, இதெல்லாம் ரொம்ப குற்றமான ஒரு செயல் கருதப்படுது. அதுக்கப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்க இல்லையா, பெண்ணோ ஆணோ இரு பர்சனுமே, இரு பாலினருமே அவங்க நியூடாவோ இல்லைன்னா அவங்க ஃபேஸை வந்து பெயிண்டட் பண்ற மாதிரி, அவங்க பாடியை வந்து கமெண்ட் பண்ற மாதிரி ஒரு உருவப்படத்துல வரைஞ்சு இதை மாதிரிலாம் மனித கண்ணியத்தை மீறுறது, இழிவுபடுத்துறது, இது செயல் எல்லாமே ஒரு குற்றம் அப்படின்ற ஒரு பேஸ்ல வந்து இந்த கேட்டகரியில இருந்து வந்துடும். இதுக்கு குற்றம் சாட்டுறவங்க வந்து ரொம்பவே தண்டிக்கப்படுவாங்க. அது மாதிரியே இந்த தலித் அண்ட் ஆதிவாசியோட ரிசோர்ஸஸை வச்சு, அவங்களோட வளங்களை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸ் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிறது, அவங்கள ஒரு கொத்தடிமை மாதிரி ஒரு சேவ் லேடரா நம்ம வந்து வச்சுக்கிறது, அப்படி செயல்படுத்துறது எல்லாமே இந்த ஆக்டுக்குள்ள வந்து அடங்கும். சரி, அது மாதிரிலாம் தப்பு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றதா இந்த ஆக்ட். அது மாதிரியே இந்த லிஸ்டட் கேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் அந்த ஷெட்யூல் ட்ரைப் இந்த மக்களோட நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்றது, அவங்களோட நிலத்துல போய் பயிரிடுறது, இது எல்லாமே வந்து தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு கேஸ்ட் சம்பந்தமான இந்த ட்ரைப் சம்பந்தமான மக்களை பெண்ணை தாக்கினாலோ அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணாலோ பிசிக்கலா மென்டலா எல்லாமே பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா பனிஷ் பண்ணப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி அந்த சட்டத்துக்குள்ள உள்ளடங்கும். முக்கியமான சட்டம்ல இது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம் தான் இது. ஸோ நமக்கு இந்த டேப்லோ காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரொம்ப நமக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம், பார்த்தாவே தெரியும். சின்னதாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். தி ஸ்கார்ச் ஆஃப் மேனுவல் ஸ்கார்வேஜிங். ஸ்கார்வேஜிங் அப்படின்னா துப்புரவு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமன் வேஸ்ட் இல்லைனா அனிமல் வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் ப்ரூம் யூஸ் பண்ணி அப்படி டின் பிளேட்ஸ் பேஸ்கெட் எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க தலைமையில எடுத்து வச்சுட்டு அந்த டிஸ்போசல் கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போய் போடுவாங்களாம். ஸோ இது எப்படின்னா மேனுவலாக வந்து பண்ணுவாங்க, எதுவும் மிஷின் கிடையாது, அப்படியே சும்மா எடுத்து கையால் வாரி எல்லாம் போட்டு மேனுவலாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு மெயின்லி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தலித் இனத்து பெண்களும் அந்த யங் கேர்ள்ஸுமே அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், அந்த சின்ன பொண்ணுங்களும், விமன்ஸ், வயசானவங்க, பாட்டி மக்கள், அம்மா மாதிரி இருக்கக்கூடிய வயசு, இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்து வேலை பார்ப்பாங்களாம். ஒரு ஸ்டடி சொல்லுதான் என்னன்னா, ஆந்திர பிரதேஷ்ல வந்து சஃபாய் கரம்சாரி ஆண்டோலன் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இப்ப கூட வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் நகராட்சியால் மாற்றப்பட்ட இடங்கள்ல வந்து 26 லட்சம் மக்கள் வந்து இந்த ட்ரை கழிவறைகள் இருக்குல்ல, அந்த கழிவறைகளை வந்து பணிபுரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வருமா, அதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா, எந்தெந்த எங்கெல்லாம் கண்ணில், ஸ்கின்ல, அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ஒரு சிஸ்டம்ல, அப்புறம் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பாதிப்புகள் உண்டானதுக்கு இருக்கு. ஏன்னா கையால் எடுப்பாங்க, எல்லாமே இன்ஃபெக்ஷன் தான் அது, ஹியூமன் கழிவுகளும் அனிமல்ஸோட வேஸ்ட் எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ ப்ராப்பரான ஒரு முறையில் வந்து யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வேஜஸும் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு நாளைக்கு 200 ரூபா, ஃபுல் டே வேலை பார்த்தாலும் 200 ரூபா, அந்த கேட்டகரி தான் வந்து இன்னுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் பர்டிகுலர் இவங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று வந்து ஆக்ட் ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 1993 மேனுவல் ஸ்கேவேஜர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லேண்ட்ரெனன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது கையால் துப்புரவாளர்களின் வேலை வாய்ப்பு மற்றும் உலர் கழிப்பறைகள் தடை கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சாஃபாய் கரம்சாரி அக்டோலன்
இவங்களும் ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அண்ட் மற்ற 13 ஆர்கனைசேஷனும் அண்ட் ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 7 ஸ்கேவேஜர்ஸ் ஸோ இவங்களும் சேர்ந்து வந்து ஒரு பொதுநலமான வந்து போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அது கேஸ் வந்து ஃபைனல் ஆகுது. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் வந்து ஃபைனலாக 6 டிசம்பர் 2013 அன்னைக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க. ஸோ த ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் மேனுவல் ஸ்கேவேஜர்ஸ் ஆக்ட் வந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆதிவாசி டிமாண்ட்ஸ் அண்ட் த 1989 ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த ஆக்ட் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். டு ட்ரைப் பீப்புளோட லேண்டை வந்து அபகரிச்சாலோ அது சட்டத்துக்கு புறன்பாடு தான், தண்டிக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ட்ரைப் பீப்புள் லேண்டை வந்து மற்ற ட்ரைப் இல்லாமல் வேற ஒரு பர்சனுக்கு வாங்கவோ விற்கவோ இந்த கம்யூனிட்டி வந்து அலோவ் பண்ணாது, மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ C.K. ஜானு இவங்க வந்து ஒரு ஆதிவாசியோட ஆக்டிவிட்டிஸ்ட். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரைப் மக்கள் எல்லாமே ஃபாரஸ்ட்ல இருப்பாங்களே, எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ட்ரைப் மக்களை வந்து ரொம்ப வற்புறுத்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க இருக்க வேண்டிய அந்த பாரம்பரியமாக காட்டில் வாழ்ந்துருப்பாங்களே அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றக்கூடாது. அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் இது ஒரு ரிசர்வேஷன் பிளேஸாக அறிவிக்க போகிறோம், சாங்சுரி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு பேப்பர் மில் வரப்போகுது, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் சம்மந்தமான ஒரு வேலையெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைப் மக்களை வந்து வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கைகள் எல்லாமே வந்து வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரெகனைஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட தலித் அண்ட் அந்த ஆதிவாசி குரூப்ஸ், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸ் இது மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பயன்படுத்த தன்மையாக தான் எல்லாமே வந்திருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து என்ன விஷயம்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து மனசார வந்து ஏற்றிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சது, நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது லெசன் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஷூராக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.